என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதி நாள் வாச்சாத்தி வன்கொடுமைக்கு எதிரான போராட்டம் என்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் எங்கேயோ ஒரு தங்க கொள்ளையடிக்கிற காசு நேரடியாக எனக்கு வங்கி கணக்கு மூலமாக வர்றதுனால அந்த பணம் வந்து நேர்மையானதாக இருக்கும். நாங்கள் வாங்குறது இல்லை, நீங்கள் வாங்க. ஆனால் நான் வாங்கி உங்களுக்கு கொடுத்தா அது சரியா இருக்குமா? எங்களுக்கு கொடுக்கலையே. அதாவது பாரதியாரை பார்ப்பன குடுவைக்குள் அடைக்கிற அயோக்கியத்தனம் அது, சீமானுடைய அயோக்கியத்தனம் அது. பாரதியை இதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட கட்டமைத்தவர்கள் பார்ப்பன கவிஞர், பிராமண கவிஞர் அப்படின்னு கட்டமைத்து நம்மளை பாரதியிலிருந்து ஒதுக்கியவர்கள் யார்? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு திராவிட அரசியல் மாற்றா தமிழ் தேசிய அரசியல் வந்து நாம் தமிழருடைய பயணம் நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் ஒரு 36 லட்சம் வாக்குகளை தனித்து நின்று வாங்கிற ஒரு ஆதரவு பெற்ற ஒரு நிலைக்கு மாறுது. இந்த கள நிலவரம் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? இல்லை, அதாவது இளைஞர்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் பேசியிருக்காரா? தோழர்கள் ஏதோ சினிமாவில் நடிக்க போறீங்களா? ஏன் இல்லை, இளைஞர்களை கவர்றதுக்கு இன்றைய கால உரிமை மறுக்கப்படுற இடத்துல தான் கனவுகள் தியாகம் செய்யப்படுது. ஒரு நாள் நம்ம தியாகம் எல்லாம் கோட்டையா மாறும். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் சிபிஎம் உடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் பெருமாள் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஒரு அடையாளங்கள் இருந்தால் எங்களுக்கு பொதுவாக பிடிக்கும். அப்படி சமீபத்தில் சிபிஎம் உடைய தலைவர்களாக வர்ற நீங்கள் வந்து இந்த சிகப்பு துண்டு பார்க்கும்போது ரொம்ப நினச்சி ஒருத்தர் அடையாளப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிடும். அவர் இப்போ உங்களை கார்ட்டூன் வரையணும்னா எனக்கு வந்து தோழரை வரையணும்னா இந்த போட்டு தான் எல்லாருமே வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாம், மகிழ்ச்சி தோழர். சண்முகம் பெருமாள் தோழர் அப்படிங்கிறவரை வந்து அவருடைய முன்கதையிலேருந்து போனோம்னா நம்ம உரையாட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் வந்து என்னுடைய ஊர் வந்து பெருவநல்லூர்னு, திருச்சி மாவட்டத்தில் பெருவநல்லூர்னு ஒரு கிராமம் தான். அரசியல் பின்புலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மற்றவங்க சொல்கிற மாதிரி எங்கள் தாத்தா அப்படி இருந்தார், அப்பா இருந்தார், அந்த மாதிரியான எந்த விதமான அரசியல் பின்புலமும் கிடையாது. நான் வந்து எங்கள் ஊரில் நானாக வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே ஒரு இளைஞர் நற்பணி மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதாவது எங்கள் தெரு பசங்களுக்கு படிக்க வைக்கணும், நாளிதழ்கள், வார இதழ்கள், இந்த மாதிரியான ஒரு இதை இது பண்ணுன்றதுக்காக ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு விளையாட்டு போட்டிகள், ஆண்டு விழாக்கள், இது வந்து ஸ்கூல் லைஃப்லேயே நான் வந்து ஆரம்பித்தேன். எங்கள் தெருவில் இருக்கிற பசங்கள்லாம் சேர்த்து அதை ஆண்டுதோறும் நடத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லா கட்சி தலைவர்களுமே நான் வந்து ஆண்டு விழாக்களுக்கு பேசுவதற்காக கூப்பிடுவேன். அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட்டு யார் யார் இருக்காங்களோ அந்த கட்சி வித்தியாசம், அந்த மாதிரி ஒரு அரசியல் பிரிவினைன்றதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இதில் சிபிஎம் தோழர்களோட எனக்கு ஒரு நெருக்கமான இது ஏற்பட்டுச்சு. அங்கே எம்கே தங்கராஜன் இப்பயும் இருக்கார். அவர் எம்கே தங்கராஜன் ஒரு சர்க்கரை ஆலை தொழிலாளி. அவர் இப்போ ஓய்வு பெற்றார். அவர் மூலமாக தான் மார்க்சிய பத்திரிகை, தீக்கதிர், செம்மலர் வார இதழ், மாத இதழ், இதெல்லாம் கொஞ்சம் அறிமுகம் என்பது அவர் மூலமாக வந்தது. ஸோ அப்படியே அதன் மீது ஒரு ஈடுபாடு என்பது வந்துச்சு. அப்புறம் கல்லூரிக்கு காரைக்குடி ராமசாமி பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க? எங்கள் ஊர் அரசு பள்ளி, அரசு உயர்நிலைப்பள்ளி. சரி. அதுக்கப்புறம் காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியில் போய் டிகிரி சேர்ந்ததுக்கு பிறகு அங்கே இயல்பாக ஒரு போராட்டத்துக்கு தலைமை தாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு வந்துச்சு. ஃபஸ்ட் இயர்லேயே, முதலாம் ஆண்டு ஒரு மாணவியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ரீசனுக்காக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப அநியாயம்னு எனக்கு பட்டுச்சு. உடனே ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட் இயர்லேயே. போராட்டத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. அதான் ஃபஸ்ட்டு என்னுடைய லைஃப்பில் முதல் போராட்டம். அதனால் அப்புறம் அங்கே இருக்கிற இயல்பாக சிபிஎம் தோழர்களை கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரு இது ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க தான் இந்திய மாணவர் சங்கம் அப்படின்னு ஒரு மாணவர் அமைப்பு எஸ்எஃப்ஐ இருக்குது, நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் இதுக்குள்ளே வந்ததுக்கான துவக்கம். அப்புறம் இந்திய மாணவர் சங்கத்திலே மாவட்ட செயலாளர், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் மாநில செயலாளர். ஸோ அதனுடைய பயணம் துவக்கம்னா இதுதான். நீங்கள் வந்து பல அடையாளங்கள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த வாச்சாத்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்ததில் உங்களுடைய பங்கு. அது வந்து அது கூட இப்போ சமீபத்தில் அதாவது சில விஷயங்கள் வந்து மீண்டும் வந்து பேசுபொருளாக மாறும். இப்படி வந்து விஜய் கட்சிக்கு செங்கோட்டையன் போன பிறகு அந்த விஷயம் பெரிய அளவில் ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒன்றாச்சு. அது வந்து தமிழ்நாட்டில் பழங்குடி மக்களை திரட்டுவதற்கான ஒரு தனி முயற்சிகள் எடுப்பதுன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் முடிவு பண்ணி 1992 நாங்கள் ஒரு தனியாக தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் என்கிற அமைப்பை துவக்கணும். அது கட்சியில் முடிவு பண்ணி அது ஒரு தனி செக்ஷனு, ஒரு கவனிக்கப்படாத பகுதியினராக இருக்குது. அநேகமாக அதுக்கு முன்னாடி யாரும் அரசியல் கட்சிகள் வந்து மலைவாழ் மக்களுக்கென்று ஒரு தனி அமைப்பு யாருமே தமிழ்நாட்டில் துவக்கலை. அந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து துவக்கணும். அதனுடைய முதல் பொதுச் செயலாளராக நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸோ அந்த மக்களை திரட்டுவதில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தேன். ஸோ அந்த மாதிரி
ஆற்றியிருக்கோம். அமைப்பு ரீதியாக, அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 பிரிவு பழங்குடி மக்களும் எங்களுடைய அந்த சங்கத்தில் இருக்காங்க. அப்படி ஒரு அமைப்பு வேறு அநேகமாக யாருக்குமே இருக்காது. அதாவது பிரிவு வாரியாக அவங்க இருக்காங்க. 37 இனக்குழுக்கள் தமிழ்நாட்டில் பழங்குடியினர் என்று பட்டியல்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த 37 பிரிவினருமே எங்கள் சங்கத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பரந்துபட்ட அனைத்து பழங்குடி மக்களுக்குமான அமைப்பாக அது வந்து நாங்கள் இது பண்ணோம். ஸோ அதில் ஈடுபடுகிற போது தான் அந்த வாச்சாத்தி வன்கொடுமை என்பது ஒரு கிராமமே சூறையாடப்பட்டு பாலியல் பெண்கள் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த விஷயம் என்பது வந்தது. ஸோ அது வந்து ஒரு நீண்ட பயணமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதி நாள் வாச்சாத்தி வன்கொடுமைக்கு எதிரான போராட்டம் என்ற மாதிரி ஆகிப்போச்சு. உங்கள் வீட்டம்மாவும் அவங்களும் தோழர் தானா? ஆமாம், காதல் திருமணம் தான். அவங்களும் இந்திய மாணவர் சங்கத்தில் இருந்தாங்க. அவங்க சென்னையான, அவங்க சென்னையில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் இந்திய மாணவர் சங்கத்தில் இருந்தாங்க. காதல் திருமணம் தான். சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், காதல் திருமணம். இப்படி பிற்காலத்தில் நீங்கள் இப்படி ஒரு அமைப்புக்கு தலைவராக வருவீங்க, அதாவது மாநில தலைவராக வருவீங்க, செயலாளராக வருவீங்க அப்படின்னு அந்த ஆரம்பத்தில் இணையும் போது கடுகளவு கூட நினச்சது கிடையாது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எதுவும் வரல. தோழர்கள் எஸ்எஃப்ஐக்குள்ளே நுழையும் போது அது மாணவர் சங்கத்தினுடைய பணி என்பது இருந்தது. அதுக்கப்புறம் மலைவாழ் மக்கள் சங்கம் அந்த அமைப்பில் சேர்ந்தப்போ பெருவாரியாக திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிக அளவில் அவங்க வலுப்பெற்ற காலமாக இருந்தது. எஸ், நீங்கள் அந்த கட்சியில் போய் சேராமல் அதை சிபிஎம்மை தேர்வு பண்ணதுக்கு காரணம்? இல்லை, அதான் சொன்னேன். இந்த தோழர் MK தங்கராஜனுடைய ஒரு நெருக்கம் இயல்பாகவே எனக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு நீங்கள் நிகழ்ச்சி நடத்தினோம். மற்றவங்களாம் வந்தார்கள், பேசிட்டு போயிடுவாங்க. இவர் என்னோட கூடவே தினமும் உரையாடுகிற ஒரு நபராக இருந்தார். அது உலக அரசியலேருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் தினந்தும் உரையாடுகிற ஒரு நபராக அவர் இருந்தார். ஸோ இயல்பாகவே அந்த மாதிரி ஒரு நெருக்கம் என்பது ஏற்பட்டது. ரெண்டாவது, முற்போக்கு இலக்கியங்கள், இந்த மாதிரியான முற்போக்கு பத்திரிகைகள், இதை பூரா அவர் கொடுத்து என்னைய வாசிக்கிறதுக்கான ஒரு இதாக இருந்தார். தோழர்கள்ட்ட நீங்கள் அறிமுகமானாலே அவங்க வந்து நிறைய புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அதனால் இயல்பாக அது சிபிஎம் பக்கம் வந்துச்சு. மற்றபடி அதிமுக மேலே எனக்கு ஒன்றும் பெரிய பிடிவானமெல்லாம் எப்போதுமே இருந்ததில்லை. ஊர் வந்து திமுகவினுடைய இதுதான். திமுக ரெண்டுமே அந்த பீரியடில் ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்கும். எங்கள் கிராமமெல்லாம் ஈக்குவலாக கிட்டத்தட்ட வாக்குகளில் பார்த்தாலும் சரி, அல்லது பொதுவான ஆக்டிவிஸ்ட்னு பார்த்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நான் வந்து அது எதோடையுமே எனக்கு வந்து ஒட்டுறதுக்கான இது என்பது ஏற்படலை. அந்த காலகட்டத்தில் நிறைய சாதிய முரண்கள் பிரச்சனைகள் இப்போவுமே இருக்குது. அப்போ இன்னும் அதிகமாக தீவிரமாக இருந்த காலம் நிச்சயமாக. அப்போ அதை பயன்படுத்தி வந்து திராவிட அரசியல் வந்து ஒரு அரசியல் பண்ணி அவங்க தமிழகத்தில் வளர்கிறாங்க. நீங்கள் அந்த ஈர்ப்புக்குள்ளே போகாமல் உங்களை பெரியார் வந்து ஈர்க்கலை, திராவிடம் ஈர்க்கலை, இந்த இடதுசாரி பார்வைக்குள்ள வந்தது அப்படிங்கிறது அது ஒரு இயல்பான இதுதான். மற்றபடி திட்டமிட்டு அதெல்லாம் புறக்கணிக்கணுன்ற முறையில் அப்படியெல்லாம் நான் வந்து வரல. அதான் நான் சொன்னேன், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கல்லூரிக்கு போனோன்னு ஒரு போராட்டத்துக்கு தலைமை தாங்கிறது இயல்பாகவே வந்தோடனே அடுத்த 1980 நான் மாவட்ட செயலாளர் ஆகிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அப்போ வந்து எஸ்எஃப்ஐ வந்து இடையில எமர்ஜென்சி பீரியடில் அது முடக்கப்பட்டிருந்தது. அவசர நிலை காலத்தில் திரும்ப புனரமைக்கிறதுன்றதே 78 தான் ஆரம்பிக்கிறாங்க. 77 எலெக்ஷனுக்கு பிறகு 78 தான் புனரமைக்கிறாங்க எஸ்எஃப்ஐ தமிழ்நாட்டில். ஸோ அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே புதிதாக உருவாக்குகிற ஒரு நிலைமை தான். ஆகவே கேடர்ஸ் ரொம்ப கம்மி. அதனால எடுத்த உடனே அடுத்த வருஷமே நான் வந்து மாவட்ட செயலாளர் ஆகிட்டேன். இப்போ பெரியார் மீது வந்து இப்போ இயல்பாகவே வந்து ஒரு ஈர்ப்பு வரும் திராவிட அரசியல். அப்படி அந்த இந்திய தேசிய கட்சிகளுடைய வீழ்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் எழுச்சி அடைகிற காலத்தில் இங்கே வந்து ஆதிக்கத்தில் இருந்தது காங்கிரஸோ அல்லது இடதுசாரிகளோ இருந்திருப்பாங்க. அவர்கள் வளர வேண்டிய இடத்தை வந்து திமுக வளர்ந்தது. அது அப்போது வீழ்ச்சி அடைந்த இடதுசாரி அந்த இயக்கம் வந்து திரும்ப மேலே வளரவே முடியலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அது ஒரு அரசியல் சூழல், அரசியல் ஸ்தாபனை எல்லாமே சேர்ந்துருக்குது. அமைப்பு ரீதியான பிரச்சனைகள், அப்புறம் ரெண்டாக பிரிஞ்சது கட்சி, சிபிஎம் சிபிஐன்னு 1964 பிரிஞ்சது. இது எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. வெறும் இவங்க திமுக வளர்ந்துட்டாங்கன்னு மட்டும் பார்க்க முடியாது. ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தபோது ஒரு மாபெரும் தேசிய அளவில் காங்கிரஸ், அதுக்கு அடுத்துன்னா இடதுசாரிகள், அது கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படின்ற நிலைமையிலிருந்து அது ரெண்டாக பிரிகிற போது அந்த நேரத்தில் கரெக்டாக இவங்க வந்து நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லின்ற ஒரு பிரச்சாரத்தை அண்ணா அவர்கள் கையில் எடுக்கிறார்.
ஏன்னா இவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் தான் ரொம்ப தீவிரமாக உழைக்கும் வர்க்கத்துக்கிட்ட தொழிலாளர்கள்ட்ட வந்து தீவிரமாக வேலை பார்த்தாங்க. குறிப்பாக வந்து விவசாய தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுற இடங்கள்லாம் வந்து இவர்களுடைய களை எடுப்பு அப்படிங்கிறதுலாம் ஒரு முக்கியமான இது இருக்குது. அது பல உங்கள் இதில் வந்து இடதுசாரி தொழிலாளர்களே பல பிரிவுகள் இருந்தாங்க. எம்எல் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் உட்பட பலர் இருந்தாங்க. ஆமாம். ஆனால் மொத்தமாக இடதுசாரிகள் வேலை பார்த்த ஒரு காலம் இருந்தது இல்லை? இல்லை அது வந்து 40 அதாவது இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி அவனுடைய முதல் கிளை 1920 அக்டோபர் மாதம் 17 மாஸ்கோவில் துவங்கப்பட்டது. ரஷ்யாவில் தாஷ்கண்டில் தான் துவக்கப்பட்டது முதல் கிளை, முதல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை. அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு முதல் மாநாடு என்பது 1925 கான்பூரில் நடக்குது. தோழர் சிங்காரவேலர் தான் அதுக்கு தலைமை தாங்கிறார். அதுக்கு பிறகு 64 இதுக்கு அதுலேருந்து அநேகமாக துவங்கிய காலத்திலிருந்தே சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, சாதிய பண்பாட்டுகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் பணியாற்றியிருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் 1943 தமிழ்நாடு விவசாய சங்கம் என்கிற அமைப்பை துவக்கி தோழர் பி சீனிவாசராவ் இவர் இதற்கென்றே இங்கிருந்து அனுப்பப்பட்டு பண்ணைய அடிமைத்தனத்துக்கு எதிராக ஒரு வீரியமிக்க போராட்டம் நடைபெற்றதும், அதில் நிலப்பரப்புத்துவம் தகர்க்கப்பட்டதும், பண்ணைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விவசாய தொழிலாளிகள் என்கிற ஒரு மாற்றம் என்பது ஏற்படுத்தியதில் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மகத்தான பங்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த நிலப்பரப்புத்துவத்தை எதிர்த்த போராட்டத்தினுடைய உச்சக்கட்டம் தான் கீழவெண்மணி கொடுமை. பட் அந்த பீரியடில் தான் இவங்க வந்து நுழைஞ்சு நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட்டு 64 2 பிரிகிற போது அது சம்மந்தமான வாத பிரதிவாதங்கள், தத்துவார்த்த ரீதியான ஒரு போராட்டம் என்பது 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நடக்குது. அதற்கு பிறகு தான் நக்சல் பாரி என்கிற ஒரு அமைப்பு வேறு தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அவங்க தான் அழித்தொழிப்பு உள்ளிட்ட அந்த மாதிரியான இது அதன் மூலமாக தான் விடுதலை என்கிற ஒரு கொள்கையை நோக்கமாக கொண்டு தோழர்கள் செயல்பட்டாங்க. அந்த நேரத்தில் இவங்க வந்து இந்த வாத பிரதிவாதம் நடந்துகிட்டு இருக்கிற போது திமுக வந்து நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட்டு என்கிற பிரச்சாரத்தை மிக வலுவாக மாஸ்கோவுக்கு செல்வேன், மாதங்கவாய் பார்ப்பேன் அப்படின்லாம் அண்ணா வந்து அடுக்குமொழியில் பேசி இது பண்ணது ஒரு பெரிய தோழர்களுக்கு அந்த அடுக்குமொழியில் பேசுறதுக்கு வராமல் போச்சோ இருக்கலாம். அதாவது நாங்கள் வந்து யதார்த்தமாக மக்கள் நடையில், மக்களுடைய மொழியில், மக்களுடைய நடையில் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். புதிதாக ஒரு செக்ஷன் வந்து அடுக்குமொழியில் பேசுகிற போது இயல்பாக ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்க தான் இருந்திருக்குது. அதை அவங்க நல்ல முறையில் தேர்தல் அரசியலுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து அந்த திராவிட இயக்கங்களுடைய பிடியிலிருந்து இடதுசாரி இயக்கத்தை நோக்கி மக்களை திரட்டுவதற்கான ஒரு முயற்சி என்பது தொடர்ந்து நாங்கள் எடுக்கிறோம். இன்னும் அதில் வெற்றி பெற முடியலைன்னு சொல்லலாம். வெற்றி பெற முடியலை அப்படிங்கிறத வந்து யதார்த்தத்தை. ஆமாம், வெற்றி பெற முடியலை. வெற்றி பெற்றால் தான் நாங்கள் ஏன் அப்புறம் அவங்களோட வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரியது தோழர். ஆனால் நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சேரலையோ அல்லது அவர்களை நம்ம பக்கம் இழுக்க முடியல. இப்போ ஏன்னா திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் போய் இப்போ வந்து வேற ஒரு தளம் மாறிட்டு, இப்போ ஜென்சி கிட்ஸுகளுடைய உலகம் மாறிடுச்சு. இதுக்கு நடுவில் நம்ம எந்த பக்கமும் போக முடியாமல் நம்ம இன்னும் வந்து திராவிடத்தை நம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழல் இருக்கேன். கிடையாது. அதாவது தேர்தல் அரசியலோடு ஒட்டுமொத்த கட்சியினுடைய அரசியலை நீங்கள் மதிப்பிடக்கூடாது. இப்போ இன்றைக்கும் அரசியல் களத்தினால் அது மக்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகள், அதற்காக போராட்டம் நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கட்சியை வரிசைப்படுத்தினாலும் அதில் முன்னணியில் சிபிஎம் இருக்குது. எனி இஷ்யூஸ் அதில் முன்னணியில் நாங்கள் இருப்போம். தேர்தல் அரசியலில் நாங்கள் வந்து ஒரு எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு வெற்றிகளை எங்களால் ஈட்ட முடியவில்லை, ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்பதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். சரி, தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற இந்த பிளவுகள் இதனால் திமுக வந்து குறுக்க கௌசிக் வந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். தேசிய அளவில் கூட வந்து இடதுசாரிகள் பெரிய வீழ்ச்சியை செஞ்சுட்டாங்களே. இல்லை, மேற்கு வங்காளத்தில் ஏற்பட்ட பின்னடைவு தான் நீங்கள் மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 35 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ச்சியாக இருந்த உலகத்திலே ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக ஒரு கம்யூனிஸ்டுகள் தேர்தல் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதை உலகத்தில் முதலாக ஒரு நடைமுறை சாத்தியமாக்கிய ஒரு மாநிலம் என்கிற முறையில் கேரளா, மேற்கு வங்கம், திரிபுரா மூணுமே எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது. மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தூர், நந்திகிராம் என்கிற இந்த 2 பிரச்சனையை வைத்து அநேகமாக எங்களுக்கு எதிராக அனைவரும் ஒன்று சேர்ந்தார். வலதுசாரிகள், இடதுசாரிகள், முற்போக்குவாதிகள், பிற்போக்குவாதிகள் எல்லோருமே சிபிஎம்முக்கு எதிராக. நீங்கள் ஒரு பழங்குடி சிபிஎம்முக்கு போராடிய ஒருத்தர், நீங்கள் வந்து அந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதை அந்த போராட்டம் வந்து முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி வந்து வார்த்தையில் சொல்கிறீங்க, பிற்போக்குவாதிகள், முற்போக்குவாதிகள்னு எல்லாரையுமே சேர்த்து அதை சொல்கிறீங்க. இல்லை, எல்லோருமே எங்களுக்கு எதிராக அது அணி சேர்ந்தார்கள் என்ற எல்லோருமே
ஆன்டி சிபிஎம்முக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர்களுக்குள் எத்தனை கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் சிபிஎம்ஐ எதிர்க்கிறதுல எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அந்த பிரச்சனை இல்லை, அதுக்காக சொல்கிறேன். இல்லை, அந்த சிபிஎம்ஐ எதிர்க்கிறதுல மட்டும் இல்லை, சிபிஎம்முடைய அந்த நிலைப்பாடு அது வந்து சரியாக தவறா இயல்பா மக்கள் மத்தியில் வந்து நிலச்சீர்திருத்தம் என்பது தான் எங்களுடைய மையமான ஒரு வெற்றியாக மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது. இப்போ அரசாங்கம் கொடுத்த நிலத்தை அரசாங்கமே எடுத்து முதலாளிக்கு கொடுக்கறது, அந்த டாடா கார் தொழிற்சாலை கொடுக்கறது என்பது மக்கள் மத்தியில் எங்களுக்கு எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்துறதுக்கு அது மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. அது தவறான நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன். கட்சி தலைமை என்ன பார்த்ததுன்னா, ஏற்கனவே நிலத்தை எடுத்து கொடுத்துட்டோம், நிறைய யூத் வந்திருக்காங்க, படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டிய கட்டாயம் இருக்குது என்கிற முறையில் கட்சி பார்த்தது. ஆனால் மக்கள் என்ன பார்த்தாங்கன்னா, அரசாங்கம் கொடுத்துட்டு அரசாங்கமே பிடுங்கி முதலாளி கொடுக்குறது என்ற முறையில் பார்த்துருந்தாங்க. அதை கொஞ்சம் கட்சி யோசிச்சிருக்கணும். அப்போ இதனுடைய விளைவுகள், பின் விளைவுகளை வந்து யோசிக்காமல் எடுத்த முடிவு வந்து இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நம்ம அதுலேருந்து அவங்க வந்து எந்தெந்த வகையில எல்லாம் சிபிஎம்முக்கு எதிரான முறையில் கருத்தியல் ரீதியாக பிரச்சாரம் பண்ணுவது அல்லது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை பின்னுக்கு தள்ளுவதற்கான எல்லா முயற்சிகளும் தொடர்கிறது. அதுலேருந்து மீண்டு வருவதற்கான ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொண்ட கட்சி வந்து மேற்கொண்டிருக்கு நிச்சயமாக. ஏன்னா தோழர்களுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது சாதாரணமாக இல்லை. இப்போ நமக்கு வந்து இடதுசாரி தோழர்கள் பல பிரிவுகள் இருந்தாலும் கூட நம்ம அந்த தோழர்கள் மீது ஒரு கரிசனை எப்பவுமே இருக்கும். அவங்க தோழர்களுக்கு வந்து மக்கள் மீது எப்பவுமே கரிசனை இருக்கும். இப்போ எந்த ஒரு போராட்டம், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோமோ இல்லையோ, அது சரி, ஆனால் வந்து நமக்காக தோழர்கள் வருவாங்க, செங்கொடி தோழர்கள் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்தது. இப்போ போராட்டத்துக்கு மட்டுமே மக்கள் வந்து இடதுசாரி தோழர்களை நம்பி இருந்த அந்த சூழல் மாறி இன்னைக்கு தோழர்கள்ட்ட வந்து ஒரு கனத்த அமைதி நிலவுதோ சமீப காலத்தில். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நான் ஒரு கார்ட்டூனிஸ்டாக அதை வந்து தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். திமுக அணியில் தோழர்கள் வந்து கூட்டணி வச்ச பிறகு அது ஒரு முற்றிலுமாக வந்து தங்களுடைய போராட்ட குணத்தை இழந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு வருது. அதாவது இப்போ சமீபத்தில் தான் சென்னை மாநகர் புறநகர் மக்களுக்கான பட்டாவுக்கான ஒரு மாபெரும் இயக்கத்தை இப்போ நடத்தணும். கடந்த 16ஆம் தேதி. அது முழுக்க மாநில அரசுகிட்ட வைக்கிற கோரிக்கை தான். அது ஒன்றும் மத்திய அரசோ மற்றதோ கிடையாது. குடியிருப்பு மனை வீடுன்ற பிரச்சனை என்பது மாநில அரசு சம்மந்தப்பட்டது தான். அந்த அரசுக்கு எதிராக தான் நாங்கள் அந்த பிரச்சனையை எடுத்தோம். இல்லை, 1-2 பிரச்சனைகள் அங்கங்கே எடுக்கிறது நம்ம வந்து பொத்தாம்பதுவாக நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா, தோழர்கள் வந்து திமுக அணி கூட கூட்டணி வச்ச பிறகு அவர்களுடைய குரல் வந்து பலகீனமானது. அதுவும் குறிப்பாக வந்து அந்த திமுக இருந்து 10 கோடி 15 கோடி வந்தது அப்படிங்கிற அதுக்கு பிறகு அதாவது இந்த அமைதி ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொதுத்தளத்தில் ஒரு விமர்சனம் வர 10 கோடி பிரச்சனையில் பல முறை நான் வந்து பதில் சொல்லிட்டேன். அது வந்து தேர்தல் செலவுக்காக அவர்களுடைய கட்சி தோழர்களுடைய திமுகவோட நாங்கள் அணி 2019 தான் அது வந்து அவங்க கொடுத்தது. அது முழுக்க வங்கி கணக்கின் மூலமாக பெறப்பட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய வரவு செலவில், இன்கம் டாக்ஸினுடைய வரவு செலவில் உட்பட அது வெளிப்படையாக நடந்த ஒரு விஷயம். அதுக்கு அவங்க சொன்ன காரணம், தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அந்த பணம் வந்ததுனால வங்கி மூலமாக தான் கொடுக்க முடியும். நாங்கள் சொன்னோம், உங்கள் கட்சிக்காரங்களுக்கு நீங்கள் உங்கள் மாவட்ட செயலாளர்கள் அக்கௌண்ட்லேயே கொடுத்துடலாமே, இது எதுக்கு எங்களுக்கு கூட்டு எங்களுக்கு தேவையில்லாத இது பண்ணுறீங்க? இல்லை, அது முறையாக அந்த ஊழியர்களுக்கு போய் சேரணும். தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு முறையாக போய் சேரணும். உங்களை இழுத்து விட்டாங்களோ? இல்லை அப்படி நினைக்கலாம். நாங்கள் ஏன்னா எங்களோட பேசி தானே பண்ணுறாங்க, எங்களை சிக்க வச்சுட்டாங்களா அப்படிலாம் நான் நினைக்கிறேன். எங்களோட பேசி தான் இது முறையாக தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள திமுக தோழமை கட்சியினுடைய ஊழியர்களுக்கு போய் சேரணும். அது முறையாக பங்கிடுறதுன்னா அது உங்களால் தான் முடியும். அதனால் உங்கள் கணக்கு நாங்கள் அனுப்புவோம். இதை வாங்கி இது கொடுத்தது தவிர ஒரு சிங்கிள் டீ கூட சிபிஎம் தோழர்கள் ஒருத்தர் கூட சாப்பிடல. எப்போதுமே தேர்தலில் எங்களுடைய செலவுகளை நாங்கள் தான் பார்த்துக்கொள்வோம். இது வந்து நீண்ட காலமாக நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறது. அதே மாதிரி மற்ற இடத்துல அவங்கள ஆதரிக்கிறதுனாலும் எங்கள் செலவில் தான் நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம். அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு தேர்தல் வேலை செய்கிற பழக்கம் என்பது சிபிஎம்ல எப்போதுமே கிடையாது. அவங்களுக்கே எங்கள் காசு செலவு விடும்போது எங்களுக்கு வந்து அவங்க காசு வாங்கி செலவு பண்ணணும்னு சொல்கிறது என்பது சிபிஎம் மீதான ஒரு வெறுப்பு. இதிலேருந்து தான் திரும்ப அது சொல்லப்படுகிறதே தவிர அதில் பல முறை விளக்கியாச்சு. இது அவர்கள் செலவு எப்போதுமே, அதாவது நேரடியாக ஒரு நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக தவறு நினைக்க வேண்டாம். எங்கேயோ ஒரு தங்க கொள்ளையடிக்கிற காசு நேரடியாக எனக்கு வங்கி கணக்கு மூலமாக வர்றதுனால அந்த பணம் வந்து நேர்மையானதாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேர்தலுக்கு பணம் செலவழிக்கிறது, ஊழியர்களுக்கு செலவழிக்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நாங்கள் வாங்குறது இல்லை, நீங்கள் வாங்க, நான் வாங்கி உங்களுக்கு கொடுத்தா அது சரியா இருக்குமா? எங்களுக்கு கொடுக்கலையே. நாங்கள் தேர்தல் பத்திரத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு அதில் அது தவறு என்று தீர்ப்பை பெற்றவர்கள் சிபிஎம்.
திமுகவுக்கு அந்த தேர்தல் பத்திரத்துல திமுக அவங்க ஆட்களுக்கு கொடுக்குது. இல்ல திமுகவுக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வந்த தொகை என்ன, திமுகவுக்கு யார் யாரிடம் இருந்து வந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியே எல்லா முதலாளித்துவ கட்சிகளும் வாங்கல. அதான் பிஜேபிக்கு வந்ததை நம்ம வந்து பிரதான விஷயமா பேசணும். திமுகவுக்கு வந்ததை வந்து அது சம்பந்தமா நம்ம பேசல, அதை கடந்து போறோம்ல. அது வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய், இதை சில 100 கோடி ரூபாய், ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. சரி, ஏன்னா இது ஒரு மாநில கட்சி, அவங்க தேசிய கட்சி, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் இயல்பாகவே அவங்கள்ட்ட பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லேருந்து பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. பட் எப்படினாலும் தேர்தல் பத்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கல, பட் அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அது. சிபிஎம் ஏற்றுக்கல, அவ்வளோதான். அது அவங்க ஆட்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அந்த தேர்தலுக்காகவே வசூலிக்கப்பட்ட பணம். அது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பெறப்பட்ட பணம் என்பது தேர்தலுக்காகவே பெறப்பட்ட பணம். அந்த பணத்தை அவங்க ஆட்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. பயா சிபிஎம் மூலமாக கொடுத்தாங்க, அதான் பிரச்சனை. சிபிஎம் சிபிஐ கூட தோழர் முத்தரசன் அவர்கள் கூட அதை சம்பந்தமாக விளக்கமாக பேசியிருந்தாங்க. நாங்கள் மட்டுமே வாங்கினோம், விசிகால் ஆரம்பிச்சு எல்லாருமே வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இது ஒரு வகையான உங்களுக்காக விரிக்கப்பட்ட வலை அப்படிங்கிற மாதிரி இல்லை, நாங்கள் அப்படி நினைக்கல. ஏன்னா அது தேர்தலில் அவங்க ஆட்கள்னா அந்த ஆட்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. எங்கள் கட்சி பணம் கொடுக்குதோ அதை வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க. இயல்பாக என்ன வரும், நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்க, உங்கள் பணத்தை நீங்கள் கொடுக்க வேணாம். எங்கள் கட்சி தலைமை எங்கள் செலவுக்கு பணம் கொடுக்க, உங்களுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டீங்க தோழர். உங்களுடைய வெற்றிக்கு வந்து அவர்கள் திமுக வந்து பணம் செலவு பண்ணுறதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்க. இல்லை எல்லாமே ஒருத்தர் எதுக்கு கூட்டணி சேர்றாங்க. சரி, கூட்டணி தனித்து நின்று வெற்றி பெற முடியாது. ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணி சேருவதற்கு ஒரு ஒத்த கருத்துடைய சில பிரச்சனைகளை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், வரக்கூடிய 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிப்பது என்பது தான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அதற்கு ஏற்ற கட்சி எது, பிரதானமான கட்சி எது என்று பார்த்து தான் எங்களுடைய தேர்தல் உறவை நாங்கள் வந்து தீர்மானிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அது வர்றதை தவிர மற்றபடி அவங்க ஆட்களுக்கு செலவு நாங்கள் எப்படி பண்ண முடியும். ரெண்டாவது அவங்களுடைய செலவு முறைகள் வேறையாக இருக்குது. திமுக அதிமுக அவங்களுடைய தேர்தல் செலவுன்றது வேறு, நாங்கள் டீ குடிப்போம் அவங்க. அதனால் அது வந்து அதனால் எங்களால் சமாளிக்க முடியாது. அது தெளிவாக நாங்கள் எங்களுடைய அணுகுமுறை என்ன என்பது எல்லாத்துக்குமே தெரியும். திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் எங்களுடைய அணுகுமுறை என்னன்னு. ஸோ அதில் நாங்கள் கிளியராக தான் இருக்கோம். அதனால் இது ஒன்றும் பெரிய, அதாவது அவங்க ஆட்கள் செலவு கொடுத்தது நாங்கள் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும். ஆனால் திரும்ப ஊடகங்களில் அல்லது வாங்கினது வந்து வங்கி கணக்கு வந்து நம்ம தோழர்களோட வங்கி கணக்கு தானே, கட்சிக்கான கட்சியினுடைய வங்கி கணக்கு. விமர்சனம் மறைமுகமாக நாங்கள் ஒன்றும் பண்ணலையே. முறையாக வங்கியில் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு தேர்தல் ஆணையம் வரைக்கும் வரவு செலவுல கொடுக்கப்பட்டிருக்கு. முறையா டாட்டால இருந்தோ இல்லை அதானியில இருந்தோ அம்பானியில இருந்தோ நாங்கள் தான் வாங்குறது இல்லையா. அதிமுக கொடுத்துட்டு இங்க வந்தா சரியா இருக்கும். இல்லை நாங்கள் வாங்கிக்கவே இல்லை சார். அதாவது நாங்கள் வாங்கிக்கவே இல்லை. அவர்களுடைய ஆட்கள் கூடிய செலவை நாங்கள் எங்களால் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் ஆட்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. தேர்தலில் வந்து உங்க ஆட்களுக்கு நீங்களே பண்ணிக்காங்க அப்படின்னு நீங்க அதை விட்டு நகண்டு சுமையை அது முறையாக விநியோகிக்கப்பட வேண்டும். அது முறையாக விநியோகிக்காம போனால் தேர்தலில் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதனால நீங்கள் செய்யுங்கன்னாங்க. அப்போ தோழர்கள் வந்து இந்த பணம் விநியோகம் பண்ணுற பணியை செஞ்சாங்களா? அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்தோம். ஏன் நாங்கள் போய் பண்ணுறோம்? நாங்கள் விநியோகம் பண்ணுறதோ வாங்குறதோ எந்த வேலையுமே நாங்கள் வச்சுக்கிறதில்ல. எங்களுக்கு இன்னென்ன கொள்கை கோட்பாடு அடிப்படையில் நாங்கள் தேர்தல் நிற்கிறோம், ஓட்டு போடு, இதுதான் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். இது வரைக்கும் தேர்தலில் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறது, போக்குவரத்து, இந்த மாதிரி எந்த வேலையுமே நாங்கள் வச்சுக்கிறது கிடையாது. அணி சேர்க்கை, அணியினுடைய பலம், அதன் மூலமாகத்தான் அந்த வெற்றபடி இந்த பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலான்றதெல்லாம் கிடையாது. அப்படின்னா இன்னொரு கட்சிக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்குது, அது இல்லை. ஒரு பேசிக்கான இது வந்து அணியினுடைய பலம், என்ன நோக்கத்துக்காக அந்த தேர்தலில் என்ன பிரச்சனைகள் முன்னுக்கு வருது, அதன் மீது மக்கள் முடிவெடுக்கிறாங்க. அதோட இது அடிஷ்னல். மற்றபடி சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பணம் கொடுக்கறதோ ஊக்கப்படுத்துறதோ பணம் கொடுக்கறதோ அந்த மாதிரியான வேலைகளை சிபிஎம் என்றைக்குமே செய்யலை. சரி, சமீபத்தில் இப்போ தமிழ்நாட்டில் சீமான் அவர்களுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல், திராவிட அரசியலுக்கு மாற்றான ஒரு அரசியல், கருத்துருவாக்க அரசியல்னு 2 வாத முரண்கள் போயிட்டுருக்கு. இந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் வந்து சீமான் சமீபத்தில் பாரதியை கொண்டாடி பாரதி கடப்பாறை வைத்து, அல்லது பாரதிங்கிற பிராமண கடப்பாறை வைத்து ஈரோடு திராவிட குட்டிச்சுவரை உடைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி, அது பாரதியாரை பார்ப்பன குடுவைக்குள் அடைக்கிற அயோக்கியத்தனம். அது சீமானுடைய அயோக்கியத்தனம். அது கடுகளவு கூட நான் வந்து ஏற்றுக்கல. சீமான் தேசிய விடுதலைக்காகவும் சாதி மத மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் அந்த காலத்திலேயே வலிமையாக தன்னுடைய குரலை எழுப்பியவர் பாரதியார். அவரை ஒரு முற்போக்கு கவிஞராகத்தான் அந்த காலத்திலேருந்து கம்யூனிஸ்டுகள் கொண்டாடி இருக்கிறார்கள், இப்போது நாங்கள் கொண்டாடுகிறோம். அதனால் அவர் வந்து பார்ப்பன கவிஞர் என்கிற முறையில்
அவரை அப்படி சித்தரித்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரிய. இல்லை, அவரை சீமான் சித்தரித்தாரா அல்லது திராவிட இயக்கங்கள் சித்தரித்ததா? சீமான் தானே அந்த கூட்டத்தில் அப்படி தானே பேசுறாரு. சீமான் வந்து பேசினாரு, இது ஈரோட்டு திராவிடத்தை தகர்க்கிறதுக்கான அந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினார். ஆனால் பாரதியை இதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட கட்டமைத்தவர்கள் பார்ப்பன கவிஞர், பிராமண கவிஞர் அப்படின்னு கட்டமைத்து நம்மளை பாரதியிலிருந்து ஒதுக்கியவர்கள் யார்? அல்லது பாரதிதாசனை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பாரதியார் மட்டம் திறனது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் செஞ்சவங்க யார்? அதை யார் நீங்க சொல்ல மாட்டீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கள் வந்து அந்தந்த காலகட்ட அரசியலோடு சம்மந்தப்பட்டது. அது இல்லை தொடர், நீங்கள் இப்போ சீமானை பாரதியை பார்ப்பன இதுக்குள்ளே அடைக்கிறாரு அப்படின்னு சீமானை நேரடியாக கண்டிக்கிறீங்க. சீமானுக்கு முன்னாடி அந்த காலத்தில் நான் அதான் சொல்கிறேன், பாரதிதாசனை உயர்த்துவதற்காக பாரதியாரும் அந்த காலத்தில் மட்டும் தட்டினாங்க. யார் பண்ணாங்க? அது திராவிட இயக்கம் தான். அந்த காலத்தில் திராவிட அரசியல், இந்த திராவிட கருத்துருவாக்க ஆட்கள் எல்லாரும் தான் பேசினாங்க. ஆமாம். ஆனால் வந்து நீங்கள் சீமானை நேரடியாக கண்டிக்கிறீங்க, திராவிடத்தை வந்து கண்டிக்காம. ஏங்க அது நடந்த காலம் எது? இது இப்போ ரீசெண்டாக நடந்தது. அது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னை வரைக்கும் இன்னைக்கு பாரதியை சீமான் வந்து கொண்டாடி பேசிய பிறகு இதே சீமான் வந்து பெரியாரிய இயக்கங்கள்லையும் பாரதியை கொண்டாடி பேசியிருக்கிறார். அப்போ அது விமர்சனமாக மாறல. இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸோடைய பின்புலத்தில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பின் நிகழ்வில் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் இந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினதுனால கூடுதலாக சீமானை அடிப்பதற்கு பதிலாக பாரதியை போட்டு கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பாரதியாரை இந்த மாதிரி கொச்சைப்படுத்துவது அல்லது சீமானை எதிர்ப்பதற்காக இதை பயன்படுத்தி கொள்வது என்கிற அந்த அரசியல் அணுகுமுறையில் கடுகளவு கூட எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. பாரதியை பற்றி, பாரதிதாசனை பற்றி, பட்டுக்கோட்டையை பற்றி எங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கிறது. அந்த இதுக்குள்ளே நின்று தான் நாங்கள் அதை பார்க்குறோம். ஆனால் எதிர்வினைகள் ஒன்றும் பெருசாக வந்த மாதிரி இல்லையே, பாரதியை இப்படி கொச்சைப்படுத்துறதுக்கு பற்றி. ஏன் எங்கள் எழுத்தாளர் சங்க தோழர்கள் பலர் பேர் பேசியிருக்காங்க, அது பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு திராவிட அரசியல் மாற்றா தமிழ் தேசிய அரசியல் வந்து நாம் தமிழருடைய பயணம் நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் ஒரு 36 லட்சம் வாக்குகளை தனித்து நின்று வாங்கிற ஒரு ஆதரவு பெற்ற ஒரு நிலை மாறுது. இந்த கள நிலவரம் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? இல்லை அதாவது அது பூரா சீமானுக்கு ஆதரவாக போயிட்டாங்கன்னா நான் ஒன்றும் பார்க்கல. இந்த ரெண்டையும் பிடிக்காத ஒரு செக்ஷன் எப்போதுமே இருக்கும். விஜயகாந்த் வந்து விஜயகாந்துக்கு அந்த மாதிரி தான் வந்தது, இவருக்கு வந்திருக்கிறது அப்படி தான். இப்போ விஜய்க்கு அந்த மாதிரி வருது. எப்போதுமே இந்த திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு உள்ள ஒரு செக்ஷன் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாகவே இருந்து வந்திருக்காங்க. அதை யார் அறுவடை பண்ணுறாங்கன்றது தான். போன தேர்தலில் திரு சீமான் அவர்கள் அறுவடை பண்ணியிருக்காரு. இந்த முறை விஜய் அறுவடை பண்ணலாம் அல்லது இவரே அறுவடை பண்ணலாம். இது எப்போதுமே இருக்கிறது. இதனால் இதை வச்சுக்கிட்டே வந்து அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க, அடுத்த சக்தியாக தான் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் போக முடியாது. நமக்கு தோழர்கள் வந்து ஜென்சி கிட்ஸ் கிட்ட நெருங்காமல் ஒரு பெரிய இடைவெளி ஆகிட்டுன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் ஆதரவை பெற முடியாத ஒரு. நாங்கள் இளைஞர்களை திரட்டுவதற்கான ஒரு கடுமையான முயற்சி திரும்ப நாங்கள் எடுக்க தான் செய்கிறோம். ஆனால் அதில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வெற்றி பெற முடியவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எங்களுக்கு இருக்கிற ஒரு பலவீனமாக நாங்கள் வந்து அதை பார்க்குறோம். ஆனால் அதுக்கான ஒரு தீவிரமான முயற்சி நாடுதலிய அளவிலும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, இளைஞர்களை எங்கள் இயக்கத்தை நோக்கி கொண்டு வருவதற்கான ஒரு தீவிரமான முயற்சி எடுக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து அதிகமான இளைஞர்கள் விஜயனுடைய கூட்டத்துக்கு போகிறாங்கன்றதை நம்ம வீடியோ மற்றதில் பார்க்குறோம். இளைஞர்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் பேசியிருக்காரா? இல்லை, ஒரே ஒரு பிரச்சனை சொல்லுங்கள். ஆனால் எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல. திரை கவர்ச்சி அதான் திரையில் பார்த்தவரை நேரடியாக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற முறையில் போகிறாங்களா? உண்மையிலேயே ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று அந்த மாதிரியான ஒரு தேவையிலிருந்து தான் அந்த கூட்டம் அப்படி போகுதா என்பதெல்லாம் ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்க. நம்ம எளிதாக வந்து அந்த இளைஞர்களை வந்து பொதுவில் வந்து விமர்சனம் பண்ணிடுறோம், தற்கூறிங்க அப்படின்ட்டு. நான் அப்படிலாம் சொல்ல, நாங்கள் பரவலாக வைக்கிற ஒரு அரசியல் இல்லை பரவலாக ஒரு வார்த்தைகள் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த இந்த இளைஞர்கள் திரையில் நடக்கிறது அவர் ஒரு திரை நாயகன், அவ்வளோதான். நம்ம பார்த்தோமா விசிலடிச்சோமா ரசிச்சோமான்னு இருக்கணும். அவரை வந்து நம்ம தலைவனாக ஏற்றுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை ஒரு பெரும் கூட்டத்துக்கிட்ட நம்மளுடைய இடதுசாரி தோழர்களோ அல்லது திராவிட இயக்கங்களோ அல்லது தமிழ் தேசியவாதிகளோ இவர்கள் எல்லாமே இந்த அரசியல் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அந்த இளைஞர்கள்ட்ட உருவாக்க முடியாமல் தோற்று போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த எங்களால் வெற்றி பெற முடியலன்னு அதான அர்த்தம். எங்களால் இளைஞர்களை வென்றெடுக்க முடியவில்லை என்பது நான் ஒத்துக்கிறேனே. அதுக்கான எங்களுடைய முயற்சிகள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியான பலனை தரவில்லை. இளைஞர்களால் எங்களால் வென்றெடுக்க முடியல. ஆனால் அதுக்கான முயற்சியை நாங்கள் அதுக்காக வந்து இளைஞர்கள் மீது நம்பிக்கை இழந்து விடவில்லை. கட்டாயம் அவர்களை வென்றெடுக்க முடியும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தோழர்கள் ஏதோ சினிமாவில் நடிக்க போகிறீங்களா? இல்லை இளைஞர்களை கவர்றதுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற சினிமாவில் நடிச்சுதான். இப்போ என்ன இன்னைக்கு நிலைமை தானே. இப்போ உதாரணத்துக்கு வாச்சாத்தி போராட்டம் இருக்க, அது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற போராட்டம் தான். அல்லது பத்மினியினுடைய இழைக்கப்பட்ட அந்த கொடுமைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சி
அதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியிருக்கிற போராட்டங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றதை நான் கண்கூடாக பார்க்குறேன். அது அமைப்பு ரீதியாக அரசியல் ரீதியாக எங்களால் அறுவடை செய்ய முடியவில்லை என்கிற குறைபாடு இருக்குது. மற்றபடி எங்களுக்கு இடமே இல்லை, இளைஞர்கள் எங்களோட நோக்கி வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கலை. நாங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்தினுடைய வெற்றியும் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. ஆனால் நீங்கள் நல்லவங்க, நல்லா போராடுவீங்க, மக்களுக்காக தியாகம் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கருத்தோட்டம் இருக்குது. ஜெயிக்கிற இடத்துல இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். தப்பு இல்லையே. சின்ன வயதில் நீங்கள் வந்து யாருடைய ரசிகர் தோழர்? நான் யாருடைய சினிமாவும் போவேன், சினிமாவுக்குலாம் போவேன். அது ஒரு பொழுதுபோக்கை தவிர எம்ஜிஆர் ரசிகர், சிவாஜி அந்த மாதிரி அந்த இதில். ஆனால் அந்த வயதில் உங்களுக்கு அந்த பக்குவம் இருந்தது இல்லை. இன்னைக்கு நம்ம இன்றைக்கு ஏஐ படிப்பு இல்லை, அன்னைக்கும் எனக்கு அப்படி இருந்தது தவிர அன்னைக்கு எம்ஜிஆர் வெறியர்கள் இருந்தார்கள், சிவாஜி வெறியர்கள் இருந்தார்கள், 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது நடந்தது, அப்பயும் நடந்தது. ஆமாம், ஒரு செக்ஷன் அப்படி எப்போதுமே எல்லா காலத்துலையும் இருந்திருக்காங்க, எல்லா காலத்துலையும் இருப்பாங்க தோழர். ஆனால் இன்னைக்கு நம்ம ஏஐ படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, என்னென்னமோ டெக்னாலஜி படிப்புகள் படிக்கிறோம், நம்ம எல்லா வாசிப்புகளும் வர்றோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு திரையில் நடக்கிறத அவர் ஒரு இயக்குநர்களால் இயக்கிவிக்கப்படக்கூடிய ஒரு நடிகர், அவர் இப்போ டைரக்டர் வசனம் எழுதி கொடுக்குற பஞ்ச் டைலாக் பேசக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத ஒரு தலைமுறை உருவானது அப்படிங்கிறது ஒரு பெரிய வீழ்ச்சியாக. இல்லை, நான் அப்படி பார்க்கல. ஏன்னா அதான் சொல்கிறேன், இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு சக்தியாக அவரை ஒரு செக்ஷன் பார்க்குறாங்களா அப்படின்றது ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இன்னொன்று, அதில் ஒரு பகுதியினர் திரையில் பார்த்தவரை நேரடியாக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு என்கிற முறையில் இது பண்ணலாம். ஏன்னா அவங்க கொடுக்குற பேட்டிகள்லாம் இருக்குது பாருங்கள், அவருடைய கூட்டங்களில் எடுக்கக்கூடிய பேட்டிகள் பூரா இருக்குது பாருங்கள், அவங்க கொடுக்குற பேட்டிகள் பூரா எந்த விதமான அரசியல் அடிப்படையும் அற்ற ஒரு அரசியல் அற்ற ஒரு செக்ஷனாக தான் அது தெரியுது. ஒருவேளை பேட்டி கொடுக்குறவங்க பூரா அப்படி கொடுக்குறானா அல்லது இப்படிப்பட்ட ஆளாக பார்த்து பேட்டி எடுக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு அரசியலாக அவங்க வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு செக்ஷன் அது. ஒருவேளை விஜய் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறதால நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, அவர் அதாவது பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னவர் இப்போ அதை பற்றி பேசுகிறதே விட்டார். இல்லை, அவர் திடீர்னு முன்னாடி பிஜேபியை கொள்கை எதிரி அப்படின்னு இங்கே அரசியல் எதிரின்னு சொன்னப்பவுமே நீங்கள் ஆதரிக்கலையே? ஆமாம், பிஜேபி அவர் கடுமையாக எதிர்த்தப்பவும் கூட கடுமையெல்லாம் ஒன்றும் எதிர்க்கல. இல்லை, ஆரம்பத்தில் ரெண்டையும் சேர்த்து பாசிசமா பாயசமான கிண்டல் பண்ணார் விக்கிரவாண்டி கூட்டத்தில். அதுவே முதல்ல தவறான ஒரு ஒப்பீடு, ஒரு பாசிச அரசியலை பற்றிய எந்த விதமான அடிப்படை அறிவு மற்றவங்க தான் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். அதனால தான் ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்து இதில் ஒரு உறுதியான ஆளாக இல்லைன்றது எங்களுடையது. அதனால தான் ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் அவர் மீது ஒன்றும் ஒரு அனுசரணையான ஒரு இதுன்ற முறையில் நாங்கள் இல்லையே விஜய் மீது. அதனால் இப்போ அது இன்னும் உறுதியாகிருக்கு. அவர் வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்கான ஒரு நபராக இல்லை. அது வாய் அளவில் சொல்லியிருக்காரு, கொள்கை எதிரின்னு வாய் அளவில் தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு நெருக்கடி வந்தோடனே மற்ற இதர பல அரசியல் கட்சிகளைப் போலவே அது அனுசரித்து போவது என்கிற ஒரு அணுகுமுறையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்ற முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. அரசு அதை முழுமையாக எதிர்க்குதுன்னா நான் இந்த ஊழியர்கள் கூட துணையாக நிற்பண்ணன்னு நின்றுக்கணும். அதாவது ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு இனப்படுகொலை நடக்கக்கூடிய ஒரு தேசத்தில் அந்த மக்களை ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே வாழணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறது அல்லது நம்ம அதை சொல்கிறது அப்படிங்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை. ஒரு 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 குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்து விட்டதுனாலேயே இனப்படுகொலைன்னு தெரிஞ்சு வந்து அந்த மக்களுக்கு வந்து தனி ஈழமே தீர்வு. ஆனால் இன்றைய இடதுசாரி தோழர்கள் எல்லாருமே வந்து பெரியாரை தூக்கி சுமந்துக்கிட்டு பயணிக்கிறாங்க. அவர் மார்க்ஸை தூக்கி சுமப்பதை விட பெரியாரை தூக்கி சுமப்பதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள்.